நாக்க நீட்டு சொல்லு. ஓகே. இல்ல அது வானத்து மேலே, நீயும் நானும் மெத்தையின் மேலே. என் பொண்டாட்டி ராத்திரி பூரா கனவுல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். என் மானத்தை வாங்கிட்டிய. பாம்பேல எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம். நாளைக்கு என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? டேய், அவ ஒருத்திய தவிர என் மனசை வேற யாரும் நினைச்சது கூட கிடையாதுடா. டேய், நான் என்ன குடியிருக்கா கூட்டிட்டு போனேன். குடுத்தன எப்படி நடத்துறதுன்னு பாக்குறதுதான். டேய், கார் வாங்குறோம் சும்மா ஓட்டிடுமா? ஏறி உட்காந்து ஹாரன் எங்க இருக்கு, ஸ்டீரிங் எங்க இருக்கு, கீர் எங்க இருக்கு, எது எங்க இருக்குன்னு பார்த்தா தான் ஓட்ட முடியும். டேய், அது லைட் வெஹிக்கிள், இது ரெட் லைட் வெஹிக்கிள். டேய், முதலிரவுக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்டா. டேய், நாம முதலிரவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேடிக்கிற மாதிரி நமக்கு வரவுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேடிக்கிட்டா நீ ஒட்டுக்கு வேட. நம்ம கலாச்சாரம் ஒண்ணு அந்த அளவுக்கு கெட்டு போல. சாரிடா மச்சான். மனுஷன் நாகரிகத்தையே வளர்த்தது காதல் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட தானே பாக்குறேன். தன்னை காதலிக்கிறாளான்னு தெரியாத ஒருத்திக்காக உன்னுடைய இளமை, உணர்ச்சி, ஆசாபாசம் எல்லாத்தையும் கட்டுப்பாடோட வச்சிருக்கியே. ரியலி யூ கிரேட். அவ சிரிச்சா நீ சிரிக்கிற, அவ அழுதா நீ அழுகுற. அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற. அவளை பார்த்துட்டு இருக்கிறதே சந்தோஷங்கிறது எத்தனை நினைக்கிற? இந்த வருஷத்தோட காலேஜ் முடிய போது அவளும் படிப்பு முடிச்சுட்டு போறா. உன் மனசுல இருக்கிற வெளியே சொல்லாம பயந்துகிட்டு உன் இதயத்திலேயே அந்த காதலுக்கு சமாதி கட்ட போற. மச்சான், ஒருவேளை நீ சொல்லி அவளும் காதலுக்கு சம்மதிச்சிட்டா? இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன்டா. மச்சான், டூரே இன்னும் 2 நாள் தான்டா. 2 நாள் இல்ல, அவளை பார்க்காம என்னால 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. வரும்போது உங்க 2 பேரையும் நான் காதல் ஜோடியாதான் பார்க்கணும். சாமி, ஒரு முக்கியமான காரியத்துக்கு போறேன். இத பூஜையில வச்சு கொடுங்க. கொடுங்க. நாலு வருஷமா என் காதல் வெளியே சொல்லாம மனசுலயே மூடி மறைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்குதான் முதல் முறையா சொல்ல போறேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நீதான் என் காதல் நிறைவேற்றி வைக்கணும் சாமி. தம்பி, இந்தாங்க. நீங்க நினைச்ச காரியம் வெற்றிகரமா நடக்கும். பாத்தீங்களா, வெள்ளப்பூ எம்பெருமா வெள்ள போய் கொடுத்திருக்காரு. இந்த கோயில் வந்துட்டு போனவா தோத்து போனா சரித்திரமே கிடையாதுன்னு. தாங்க, உங்க காரியம் 100% சக்சஸ். ஹலோ. ஏய் ராஜா. ஹாய் ராஜா. டூர்ல இருப்பீங்க நினைச்சேன், இங்க இருக்கீங்க. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். ஏய், முக்கியமான வேலை இருந்தது, அதான் வந்துட்டேன். இப்ப நீங்க ரொம்ப மாறி போயிட்டீங்க. ஸ்மார்ட்டா ட்ரெஸ் எல்லாம். என்ன மாத்தினதே நீங்க தான். ஏய், இந்த உலகத்துல நீங்க இல்லையா? பேண்ட் நல்லா இருந்ததுன்னு பாம்பேல என் ஃப்ரெண்ட் வாங்கி தந்தா. எங்க பாம்பே பேண்ட்ல எல்லாம் ஜிப்பே இருக்காதா? ராஜா, மீட் மிஸ்டர் ஜானி. ஹி இஸ் மை கிளாஸ்மேட் ராஜா. நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும், அப்புறமா பார்க்கலாமா?
என்னாலதான் நீங்க டூர் போறது கூட கெட்டு போச்சு. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்கள் இங்கு பார்ப்பது இதயம். இதயம் மனித உடலின் மார்பின் இடது பக்கத்தில் உள்ளது. இதயம் ரத்தத்தை உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் சீராக பாய உதவி செய்கிறது. இதயம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இந்தாங்க, நீங்க நினைச்ச காரியம் வெற்றிகரமா நடக்கும். பாத்தீங்களா, எம்பெருமான் வெள்ள போய் கொடுத்திருக்கார். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனவா தோத்து போனா சரித்திரமே கிடையாதுன்னு. நீங்க போற காரியம் 100% சக்சஸ். என்னடி உன் பஸ் வந்துருச்சு, நீ போகலையா? இல்ல, ஜானி என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஹாய் கீதா. ஹாய் ஜானி, see you. என்ன ராஜா இங்க? ஏங்க, யாருங்க அது? அது பெரிய லவ் ஸ்டோரி. பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன்பண்டுதான் பார்த்ததம்மா, பாட்டெடுக்க தாமதிக்க வாடை காற்று பூப்பறித்து போனதம்மா. பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன்பண்டுதான் பார்த்ததம்மா. கூட அழுகின்ற பிள்ளைக்கு தானே பசி என்று பரியோடு பாலூட்ட வருவாள். உன் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன் வந்து நின்றால் தான் முகம் காட்டும். இங்கே மனதுக்குள் பல கோடி நினைவுகள் இருந்தாலும் உதடுகள் திறந்தால் தான் உதவிகள் பெறக்கூடும். கோழைக்கு காதல் என்ன, ஊமைக்கு பாடல் என்ன. பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன்வண்டுதான் பார்த்ததம்மா, பாட்டெடுக்க தாமதிக்க வாடை காற்று பூப்பறித்து போனதம்மா. பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன்வண்டுதான் பார்த்ததம்மா. என்னடா அழற? இதயத்துல இடி, கண்ணுல மழை,
என்னடா சொல்ற? என்னால நம்பவே முடியலடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? சொல்றதுக்கு தில்லில ஏன்டா லவ் பண்ணோம்? இவர் வந்து மனசுக்குள்ள மூடி மறைச்சு வச்சிருப்பாரு. அவன் வந்து ஐ லவ் யூ சொல்லமா? டேய், எந்த ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சவனை சந்திக்கும் போது மனசை பறி கொடுக்க செய்வா. பெருசா கிழிக்கிற மாதிரி டூல் வந்து வந்துட்ட. எங்கேயாவது போய் சாவு. வாழ்ந்தா ஜானியோட தான் வாழ்வேன். இந்த பாரு, ஏற்கனவே உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்தா அந்த குடும்பத்துக்கு வேற வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க வாக்கு கொடுத்ததுக்காக நான் வாழ்க்கப்பட முடியாது. ஏன்னா வாழ போறவனா? உங்க அம்மா சின்ன வயசுல உங்களை விட்டுட்டு போயிட்டா. அப்ப இருந்தே உங்க மனசுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாயோட பாரத்தை எல்லாம் தலைமையில போட்டுட்டு வளர்த்தவமானா. நீ பெரியவளான பிறகுதாமா உன் வாழ்க்கை பத்தி கனவு கண்டிருக்க. ஆனா நீ பிறந்ததுல இருந்தே உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கனவு கண்டவமானா. உனக்கு எப்படிப்பட்ட எதிர்காலத்தை உருவாக்கணும்னு உன்னை விட எனக்கு தாமா அக்கறை ஜாஸ்தி. நான் சொல்றவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். No, Dad. இறந்து போன பொண்ணோட அப்பா யாரு? இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கைது ஒன்று போட்டு சார். என்னடி நேத்து காலேஜ்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க? ஈவினிங் பீச்சுக்கு போறேன்னு கார்ல போனீங்க. எங்க அப்பாவுக்கு அவங்க காதல்ல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நான் பேசி சம்மதம் வாங்கி தரேன்னு என் சிஸ்டர் கிட்டயும் ஜானி கிட்டயும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மூச்சு நின்றுவிட்டது என்பதற்காக காற்று இறந்து விடுவதில்லை. அதுபோல் என் காதலும் ஜானியோட உன் வாழ்க்கை கனிய என் இனிய வாழ்த்துக்கள். என் மரணத்திற்கு முன் உன்னை சந்திப்பேன். ஹலோ, நீங்க கேட்ட புக். ஏய் மச்சான், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது?
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜானி கீதாவோட லவர் இல்லடா, அவன் சிஸ்டரோட லவர். ஏய், என்னடா சொல்ற? ப்ராமிஸா? ஆமா, அவங்க 2 பேர் காதலுக்கு அவங்க அப்பா சம்மதிக்கலன்னு சூசைட் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ எங்க காதலுக்கு இதுல உலக தொலைச்சிட்டு வந்தா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த புக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ரெஃபர் பண்ணணும். இத 3 வேளை சாப்பிட சரியா? சரிங்க ஐயா. டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்னமாச்சு உன் உடம்புக்கு? உட்கார். எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் ஐயா, எங்க வீட்டுக்காரருக்கு தாங்க. உன் வீட்டுக்காரர் இருக்கா? ஆமாங்க. அவருக்கு என்னாச்சு? அவர் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காருங்க ஐயா. என்னம்மா அது வித்தியாசமான கேஸா இருக்க? கட்டின புருஷன் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத தானமா எல்லா பொம்பளைங்களும் விரும்புவாங்க. ஐயோ, நீங்க அந்த சிரிப்பு கேட்டு பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டீங்க ஐயா. டாக்டர் ஐயா, இவரு தாங்க என் வீட்டுக்காரரு. சிடம் உட்காருங்க. நீ சொன்னது கரெக்ட் தான்மா. பழைய மாடல் ஆஸ்டின் வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஐ வில் கரெக்ட் ஹிம், டோன்ட் வரி. This must be a chronic case. ரெகுலர் கேஸ். டாக்டர், கழுத்து அறுத்தலாமா? No. நாக்கு இழுத்து வச்சு அறுத்தலாமா? No. Then what? நர்ஸ், சிரஞ்சி எடு. Is it veterinary treatment? Something like that. இப்ப சரிங்க. ஐயா, ஐயா, மகராச, நீங்க நல்லா இருக்கணும். 10 வருஷமா சிரிச்சு சிரிச்சு என்ன சித்திரவதை செஞ்சத அவரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு வைத்தியம் பண்ணுங்க ஐயா. Sure. Okay. டாக்டர், This is homeopathy. இப்ப சரிங்க. Birthday present, Dad. நீங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க. நீங்க பிறந்த உடனே உங்க அம்மா நம்மளை விட்டு போயிட்டா. தாலாட்டு பாடத்து கூட தாயில்லாம போயிட்ட உங்களை ஒவ்வொரு ராத்திரி தூங்க வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் காலையில கண்முழிச்சு பாக்குறதுக்கும் இந்த பியானோல தாமா தாலாட்டு பாடுறேன். இந்த பிறந்த நாளைக்கு அவ இல்லாம போயிட்டா. ஓகே, புது புடவை வாங்கி வச்சிருக்கேன், போய் கட்டிட்டு வாமா. சந்தோஷத்தையும் தூக்கத்தையும் நாம தாமா உருவாக்கிக்கிறோம், போய் கட்டிட்டு வா. ஓ, டாடி, பட்டு புடவையில நீ கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்கமா.
சும்மா இருங்கப்பா. இந்தாம்மா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Geeta. இந்தாம்மா என்னோட பிரசன்ட். Thank you. இதெல்லாம் உன்னுடைய சின்ன வயசு கலெக்ஷன். இது ஸ்கூல் ஃபைனல் அப்ப எடுத்தது தானே டாட்? நான் எல்லா போட்டோலயும் சிரிச்சிட்டே இருக்கேன்ல டாட்? ஆமாம்மா, நீ எப்பவுமே ஸ்வீட்டா சிரிக்கணுங்கிறதாமா என்னுடைய ஆசை. எங்கப்பா என்னோட இந்த வருஷம் போட்டோகிராஃப்? இன்னையோட உனக்கு 22 வயசு ஆகுதுமா. இந்த வருஷம் நீ படிப்பை முடிச்சு ஒரு டாக்டர் ஆனதும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உன் கல்யாண போட்டோவை இங்க வைக்க போறமா. நோ டாட், எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கல்யாணம் வேண்டாமா? அப்படின்னா நீ யாரையாவது விரும்புறியாமா? இல்லத்தை விசாலமா கட்டின நீங்க உள்ளத்தை விசாலமா கலங்குறது மாதிரி அவ போய் சேர்ந்துட்டா. என் 2 கண்ணுல ஒரு கண்ணை நானே குத்திட்டேன். இப்ப எனக்குன்னு இருக்கிறது நீ ஒத்திதாமா. உன்னுடைய சந்தோஷம் தாமா என்னுடைய சந்தோஷம். அப்படி உன் மனசுல ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுமா. அப்படி என் மனசுல யாரும் இல்லப்பா. எனக்கு பிடிச்ச ஃபுட், எனக்கு பிடிச்ச புக்ஸ், எனக்கு பிடிச்ச மியூசிக், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ், இப்படி எல்லாமே எனக்கு பிடிச்சது செய்யற நீங்க என்ன நல்லா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னுடைய எதிர்கால கணவரை நீங்க தான்ப்பா முடிவு செய்யணும். சாலிடர் அனைத்து கல்லூரி இசை நடன போட்டியை நடத்தி தருமாறு திருவாளர் கங்கை அமரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மாலையா எனக்கு வேண்டாமா? என்னங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஸ்பெஷலா செய்த மாலை. எனக்கு மாலை பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி எனக்கு மாலை போட்டு தான் ஆகணும்னு நீங்க நினைச்சா சூடி கொடுத்த சொற்கொடை மாதிரி முதல்ல நீங்க மாலை போட்டு அதுக்கப்புறம் எனக்கு போடுமா. என்ன சார் பண்றது? மாலையை பார்த்தாலே பயப்பட மாதிரி பண்ணிட்டாங்களே. என்ன கீதா? கண்டிப்பா வந்துடுடா. இன்றைக்கு இங்கே அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பாக இசை நடன போட்டியை நடத்த போகிறார்கள். இந்த போட்டியை உங்களுக்கு ஏற்பாடு செய்திருப்பவர்கள் சாலிடர் டிவி நிறுவனத்தார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா போட்டி பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல போட்டிக்கு வர்றது யார் தெரியுமா? பெண்கள், அதாவது மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி மாணவிகள். Zumbai, I go Maya, Zumbai, I go Maya, Zumbai, I go Maya, I go Maya, Zumbai, I go Maya, Zumbai, I go Maya, Zumbai, I go Maya, I go Maya. Words are manifest, lyrics are lit. Hyper, cyber, snap, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டான்ஸ் எங்க ஊர்ல ரொம்ப பாத்திருக்கேன். அதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு சொன்னா, எங்க ஊர்ல ஆடுறவங்க கையில வேப்பலை வச்சிருப்பாங்க, பக்கத்துல உடுக்கலாம் அடிச்சிட்டு இருக்கோம். இங்க மாறி போச்சு. மாறத்தானே செய்யும் மாடர்ன் டான்ஸ். அதெல்லாம் கிட்ட அடுத்தபடியாக வர போறது லைலா கல்லூரி மாணவர்கள். Rock and roll. Hail, hail, rock and roll. Up in the morning and after school, the teacher is teaching the golden rule. American history, practical math. You're studying hard, you're hoping to pass. Working your fingers right down to the bone. The guy behind you won't leave you alone. Ring, ring goes the bell. The cook in the lunchroom is ready to sell. You're lucky if you can find a seat. You're fortunate if you have time to eat.
won't stop playing. The teacher don't know how. இது கூட டான்ஸ் தானா? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அடுத்தபடியாக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். யாரா அது? ஓ, நம்ம காலேஜா? நம்ம காலேஜ் யாரா பாடுறது? யாருன்னு தெரியலடா. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் யாருமே இல்லையா? எப்பா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இல்லையா? ஓகே, மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் யாரும் வராததால் நம்ம காலேஜோட மானத்தை காப்பாத்துறா. வா. டேய், நான் எப்படிடா? அவங்க எலக்ட்ரிக் கிட்டார், சாக்ஸோபோன் அது இதுன்னு வச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணி தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. என்னால முடியாது. யார் பாது? தைரியமான ஆம்பளை பிள்ளை, வாங்க மேடைக்கு. நாம ரூம்ல தட்டிக்கிட்டு பாடுவோமே, அதே மாதிரி பாடி அஸ்திலாம். வா. டேய் வேணாண்டா, வாடா. மானத்தை வாங்காத. வா. டேய் வாடா. மானத்தை வாங்கதா ப்ளீஸ். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூறும். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம். அவள் பேரை நாளும் ஆசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூறும். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா.
பொன்னாளிங்கு என்னாளோ ஒட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூறும் ஒட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. போறோம். இப்படிதான் எல்லாத்துக்கும் கை தட்டி நீங்களும் குழம்பிடுறீங்க, எங்களையும் குழப்பிடுறீங்க. இருந்தாலும் நாங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன தெரியுமா? இங்க பாடின எல்லாருமே வாத்திய கருவிகளை நம்பி பாடினாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் தன்னை நம்பி பாடினார். அந்த தன்னம்பிக்கைக்கு தான் நாங்க பரிசு கொடுக்க போறோம். அவர் யாருன்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. மருத்துவக் கல்லூரி மாணவர் திருவாளர் ராஜா. தேங்க்யூ. ராஜா நல்லா தேங்க்யூ. மிஸ்டர் ராஜா, நம்ம காலேஜுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டீங்க. தேங்க்ஸ் சார். ராஜா, நீங்க நல்லா பண்ணீங்க. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஓர் கடுகாம். தேங்க்யூ. நீங்க இவ்வளவு நல்லா பாடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மனசார யாரையோ விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் இல்ல, உங்களை தான். ஓகே, see you. எக்ஸ்கியூஸ் மீ. என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இந்த ரோஜா பூ உங்களுக்காகவே பூத்த மாதிரி இருக்கு. காட்டன் புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. என்னமாச்சு? எனக்கு இன்னைக்கு இவருக்கு காப்பாத்துங்க, எங்க ஐயாவை காப்பாத்துங்க. பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காரு. டோன்ட் வரி, முடிச்சிடும். என்னது பழக்கமா எல்லாரோட இதயமே லேப்டாப் லேப்டாப்னு அடிக்கும். ஆனா இவரோட இதயம் டிங் டாங் டிங் டாங் மாதா கோயில் மணி மாதிரி அடிக்குது. ஹார்ட் பீட் ஓகே. மூச்சு இழுத்துடுங்க. நல்லா இழுத்துடுங்க. இன்னும் நல்லா இழுத்துடுங்க. ஃபுல்லா விடுங்க. ஓகே. ஏயா, நீ எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் தானே? பேஷண்ட் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தெரியல. ஆளே போய் சேர்ந்துட்டானயா? மூச்சை விடுங்க. ஒரே அடியா விட்டாரு. ஐயோ. டேய் ஏண்டற உட்காந்துட்டு தூங்கிட்டு என்னடா தொல்லை பண்ற? சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு, டின்னர் போலாம். டின்னர் என்ன பெரிய வார்த்தைலாம் பேசுற? யாருக்கு டின்னர் கொடுக்கறது? நான் தாண்டா தர போறேன். என்ன விஷயம்டா? எழுந்துடுறானே மச்சான். எழுந்துரு. டேய் டயர்டா இருக்கா? போடா குளிடா. டேய் அவளை இந்த பாத்ரூம்ல பம்ப் அடிச்சு நான் குளிச்சு வெளிய வரதுக்கு 3 நாள் ஆகும். சீக்கிரம் வந்துடுறா. ஐயா டேய் என்னடா தண்ணி இல்ல? எங்கடா சட்ட துணி எல்லாம் காணோம்? வித்துட்டியா? வெறும் ஹேங்கரா தொங்குது. இந்தடா உன் ஷர்ட். என்னடா டின்னருங்கிற, பாத்ரூம்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்க, துணி எல்லாம் துவைச்சு அயன் போட்டு வச்சிருக்க, பயங்கர மூட்ல இருக்க. என்ன விஷயம் சொல்லு. இல்லடா நேத்து என்ன ஆச்சு சொல்லு. நேத்து அவ
அவ நேத்து சாயந்தரம் கீதா சாயந்தரம் டேய் டார்ச்சர் பண்ணாம நல்ல விஷயம் சீக்கிரம் சொல்டா. நீங்க நல்லா பண்ணீங்கன்னு சொன்னடா. மச்சான் இதுக்கே எவ்வளவு சந்தோஷப்படுறிய? அவ உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ? அதை என் கண்ணால பாக்கணும்டா. அது மட்டும் இல்லடா, நீங்க யாரையும் மனசார விரும்புறீங்க, அதனால தான் ரசிச்சு பாட முடிஞ்சதுன்னு சொன்னாடா. உங்களதான் டக்குன்னு சொல்ல வேண்டியதாண்டா. மச்சான் ஆனா ஒரு விஷயம், நீ யாரையோ விரும்புறங்கிறது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நாளை காலையில காலேஜுக்கு போற, டக்குன்னு மேட்டர் உடச்சிடுறேன். என்ன இருந்தாலும் மச்சான் கீதா போறாடா. உன்னோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு நிமிஷத்தை வீணாக்காது. காலேஜ் இன்னும் 4 நாள் தான்டா இருக்கு. ப்ளீஸ் போய் சொல்டா. வாடா, என்ன பயந்தாங்குள்ளியா இருக்க? நான் இருக்க, வாடா. மச்சான் கீதா லிப்டுக்காக தனியா நிக்கிறா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். போய் சொல்லு. போடா, போய் கேளு. ஓகேடா, உனக்காக இது கூட செய்யக்கூடாது. நேரா அவகிட்ட போய், இத பாருங்க, இவன் என் ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் உங்களை விரும்புறான், நீங்க இல்லாம அவனால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன்டா. உடம்பெல்லாம் ஊர்பட்ட கொழுப்பு, உனக்கு எதுக்குடா லிஃப்ட்? இந்த பாடிக்கெல்லாம் படிதான் போ. நீங்க எந்த ஃப்ளோருக்கு போறீங்க? 10th ஃப்ளோருங்க. இந்த பில்டிங்ல 9 ஃப்ளோர்ஸ் தான் இருக்கு. சாரி, 9 ஃப்ளோர். கீதா, மச்சான் என்னடா மறுத்துட்டாளா? மறுத்துடுவாளான்னு பயந்துதான்டா சொல்லல. சீ, வாடா. Shit. டேய், சொல்லி அவ மறுத்துட்டா, அதை என்னால தாங்கிக்க முடியாது. சொல்லாமலே வாழ்நாள் பூரா அவளை நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தலாம் போல இருக்கு. அவ எனக்கு தான் சொந்தங்கிற கற்பனை இல்ல, எவ்வளவு காலம் வேணாலும் வாழ்ந்துருவேன். அவ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சா என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுடா. வெரி குட் நியூஸ், உங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்குது. உங்க புருஷன் கூட போய் சந்தோஷமா இருங்க, போங்க. எங்க வீட்டுக்காரர் துபாய்க்கு போய் 5 வருஷம் ஆகுதுங்க. அப்ப நீங்க யார் கூட வேண்டாம போய் சந்தோஷமா இருங்க, போங்க. வரேங்க. முன்சாமி, உன்னதான் தேடி இருந்தேன். இன்னைக்கு காலையில பேப்பர் பச்சியா? என்னடா விஷயம்? நேற்று பெரியாஸ்பத்திரியில இருக்க கைவே ஃபுல்லா தண்ணி அடிச்சு மயக்கம் போட்டு வந்துச்சுடா. அது செத்து பூச்சின்னு நினைச்சு அத கொஞ்சம் மாச்சாரில போட்டானுங்க. அப்பால காலையில போதை தெரிஞ்சு கிளவி எந்திரிச்சு உட்காந்துச்சுடா.
ஆடி புட்டாளுங்க டாக்டர்லாம். இன்னும் சின்சியரா வேலை செய்யறாங்க பாத்தியா? என்ன இருந்தாலும் நம்ம சின்சியராட்டி வருமா? ஒரு தம்ம கூட. ஏய், ஆஸ்பத்திரியில தம் அடிக்க கூடாதுடா. அச்சி கூட. இந்தா. என்ன கேஸ்? சிசேரியன் பிரசவ கேஸ். ஒன்று போற கேஸ் வயித்துல அல்சரு. டாக்டர் சார், டாக்டர் ராஜேஸ்வரி இன்னைக்கு வரல. உங்களை ஆபரேஷன் தியேட்டர் 1ல இருக்கிற சிசேரியன் பிரசவ கேஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லி பெரிய டாக்டர் சொல்லியிருக்காரு. Is it? Yes, sir. Okay. Students, இந்த வருஷத்தோட உங்களுக்கு எல்லாம் காலேஜ் முடிய போகுது. அநேகமா இதுதான் நீங்க என் கூட அட்டெண்ட் பண்ற கடைசி ஆபரேஷன். ஒரு சிசரியன் கேஸ் அட்டெண்ட் பண்ண போற. எல்லாரும் வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. Follow me. Students, concentrate deeply. I'll explain. ரெட்ட குழந்தையா இருக்குன்னு நினைக்கிறேன். Maybe twins. ஆம்பளையா பொம்பளையா? We'll see. Close the door. சார், ஆம்பளை சார். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஐயோ இல்ல சார். சைலன்ஸ். அறுத்தே பாத்துருவோம். ஐயோ சார், அடிக்கடி வளர்றான். புவர் ஸ்டூடெண்ட். புட் த மாஸ்க் ஃபார் ஹிம். மாஸ்க் போட்டு அவன் வாய் மூடுங்க. நர்ஸ், சிஸ்டர்ஸ். டாக்டர் கதவு தரங்க. கதவு தரங்க டாக்டர். வீட்டுக்காரனுக்கு அதுக்குள்ள அவசரம். குழந்தைய வெளியே எடுக்காம கதவை திறக்கிறது இல்ல. சிஸ்டர்ஸ். டாக்டர் நீங்க உடனே போய் இன்டர்காம்ல கூட்டி உள்ள சொல்லுங்க. போங்க. எந்த நேரத்துல போன் அடிக்கிறதுன்னு தெரியல. டிஸ்கஸ் ரிசீவ் எடுத்துக்க. ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஹியர். நோட்ஸ் எடுத்துக்கங்க. பி ஷாப். ஓகே. எப்பவுமே சிசரியன் கேஸ்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த கூட்டத்துல எங்க இருந்து தேடுறது அவன? அதான் அண்ணன். காலை நீட்டுங்க. இங்க வலிக்குதா? மூச்சு இழுத்து விடுங்க. அடி ஆத்தி, என் புள்ள டவுன் டாக்டர் மாதிரி இல்ல, டீப் வச்சு டெஸ்ட் பண்ணுது. யாருடைய பேரன்? என் பேரனாச்சே. அதான் அண்ணன் ஊசி போட போகுது. நெக்ஸ்ட்.